ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையம் துவங்கப்பட்ட 57 ஆண்டுகளான நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ஆவடியில் செயல்படும் மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையம் துவக்கப்பட்ட 57 ஆண்டுகள் துவங்கியுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக திருவள்ளூர் மாவட்ட சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் டிவின் பிரதர்ஸ் சைக்கிள் ஸ்டோர் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஆவடி ரிசர்வ் காவல்படை பயிற்சி மைய டிஐஜி ராஜீவ்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மத்திய அரசு பள்ளியான கேந்திரிய வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் பயிற்சி மையத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் பேரணி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றுகள் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சைக்கிள் பயிற்சியால் உடலில் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் சைக்கிள் போட்டியும் சேர்க்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டிலிருந்து சைக்கிள் போட்டியில் கலந்து கொள்ள வீரர்களை உருவாக்கும் விதமாக இந்த போட்டி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர். இந்த பேரணியில் சிஆர்விஎஃப் பள்ளி முதல்வர் மாணிக்கசாமி, டிவின் பிரதர்ஸ் உரிமையாளர் பாலுபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது சிஆர்பிஎஃப் ஆவடி உடைய ரேசிங் டேல எங்களுடைய சைக்கிளிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்க பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினாங்க. இது மிக சிறப்பாக நடந்தது. இது சைக்கிளிங் அவர் சார் சொன்ன மாதிரி, மணி சார் சொன்ன போல, இப்போ இது ஒலிம்பிக்கில் இன்னைக்கு வரையும் 64க்கு அப்புறம் போகல. ஸோ இந்த 2028 குவாலிஃபைடு இந்த சைக்கிளிங் அண்ட் ஒலிம்பிக். ஸோ அது போகும்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 குழந்தைங்களாவது அதில் டீமில் இருக்கணும். அதோட முதல் முயற்சி தான் இன்று நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம். இதுக்காக நாங்கள் எஃபர்ட் போட்டு இது எஸ்ஜேடி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அவங்களும் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம டிப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி சிஎம் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டெவலப் பண்ணி இதை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அதில் எங்களுடைய சிறப்பான பணியை செய்து கொண்டு ஒரு சிறு பணியிலே நாங்கள் எங்களுடைய பணியை தொடங்கி இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம், நன்றி. தமிழ்நாடு சைக்கிளிங் இன்னைக்கு ரேலி ஒரு 70-75 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு ரேலி அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு குழந்தைங்க நிறைய தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க. இந்த பாதைகளுக்கு இல்லாம இது ஒரு ஃபிட்னஸ் கொடுத்து விளையாட்டுல ஒரு ஆர்வத்தை காட்டி இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு சீரன் சிறப்பாக வளர வேண்டும் என்றது நம்ம தமிழகத்தின் சிஎம் உடைய எண்ணமும் பாரத பிரதமருடைய எண்ணமும் நம்மளுடைய குழந்தைகள் சிறப்பாக உலக அளவில் நம்ம குழந்தைகள் சிறப்பாக வர வேண்டும் என்று ஒரு முயற்சியாக இது நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தேங்க்யூ. இது கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சார். சார் என்னோட பேர் பழனி சார். தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் ட்ரெஸரர் அண்ட் சைக்கிளிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் அத்லெட்டிக் கமிஷனாக இருக்குண்ணா. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.